Hey guys, welcome back to our YouTube channel. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த vlogல மேரேஜ் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஏன்னா மேரேஜ் சீரிஸ் இன்னும் நிறைய இருக்கு, பெண்டிங்லேயே இருக்கு. ஒன் பை ஒன் தான் வந்துட்டு இப்போதான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்துட்டு பந்தக்கால் ஊண்டின நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த வாழை மரம் வந்து நாங்கள் கட்டிட்டோம். இது வந்து வாழை மரம் வெளியே வாங்கலை, நம்ம வீட்லேயே வந்துட்டு நிறைய வாழை மரம் இருக்கு. ஸோ அதுலேருந்தே நம்ம வந்து 2 எடுத்து கட்டிட்டோம். என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷன் இது ரெண்டுமே எனக்கு தனித்தனி நாளில் வைக்கல, ரெண்டுமே சேம் ஒரே நாள்லேயே தான் எனக்கு வந்து வச்சுட்டாங்க. என்னோட என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷன் டேட் வந்துட்டு நவம்பர் 9 அன்னைக்கு தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு நான் மெஹந்தி போட்டுட்டேன். எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு கிட்ட தான் நான் வந்துட்டு சொல்லி ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, சும்மா லைட்டாக எனக்கு வந்து கை மட்டும் கொஞ்சம் கவர் ஆனால் போதுன்ற மாதிரி நான் சொல்லி இது பண்ணிக்கிட்டோம். ஆனால் நாங்கள் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்துட்டு ஒரு ஆசை, ஏன்னா அந்த கையில் வந்துட்டு அந்த கலசம், அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேராக இருக்க மாதிரி நம்ம கையில் அவ்வளோ வரைய முடியாது, இருந்தாலும் அந்த மாதிரிலாம் வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டேன். இவங்களும் அதே மாதிரி வந்துட்டு எனக்கு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு பண்ணேன். ஏன்னா என்கேஜ்மெண்ட்டும் ரிசப்ஷனும் ஒரே நாள் இருக்கிறனால எனக்கு வந்து ஒரு கையில் ஃபுல்லாமே என்கேஜ்மெண்ட் தீம்லையும் இன்னொரு ஹேண்ட் ஃபுல்லாமே வந்துட்டு எனக்கு மேரேஜ் தீமில் வேணுன்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு கையில் வந்துட்டு எங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டு அதில் ரிங் போட்டு அதுலேயும் அந்த டேட்லாம் போட்டு செம்மையாக பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு எனக்கு மேரேஜ் தீமாக இருக்கும், கலசம், அதுக்கப்புறம் அந்த தேங்காய் மாதிரி வச்சிருக்கிறது சூப்பராக இருந்துச்சு. நான் வந்துட்டு இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, ஏன்னா எனக்கு கை ஃபில்லானா போகுதுன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ நம்ம வந்துட்டு முன்னாடி நாளே எல்லாமே முடிச்சு இது முடியறதுக்கே எப்படியும் ஒரு 2:30 2:45 இருக்கும். இந்த மெஹந்தி போட்டு முடிக்கிறதுக்கே. முடிச்ச மறுநாளே வந்துட்டு நம்மளுக்கு காலையிலயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்துட்டு வில்லேஜ் சைட்லாம் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. பந்தக்கால் ஊண்டிட்டு முகூர்த்த அரிசி அள்ளி போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி நைட்ல தான் பண்ணுவாங்க. இப்போ எங்களுக்கு டைம் கிடைக்காததுனால நாங்கள் வந்துட்டு மார்னிங் பண்ணோம். ஸோ நான் தூங்குனதே பார்த்தா ஒரு 1 hour தான் தூங்கியிருப்பேன். திரும்ப நான் காலையில எழுந்து 3:30க்குலாம் எழுந்து நான் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குளிச்சு ரெடி ஆயிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கையில இருக்க மெஹந்தியுமே வந்துட்டு எனக்கு சும்மாவே வந்து டார்க் ஆயிடும். அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. முகூர்த்த அரிசின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ப்ராசஸ் வந்துட்டு என்னுடைய என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷன் ஈவினிங்னா நைட்னா, என்னுடைய இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு மார்னிங் 7 to 8:30க்குள்ள வந்துட்டு பண்ண போறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு சித்தப்பா வீடு இவங்க எல்லாம் வந்துட்டு சீக்கிரமாவே வந்துட்டாங்க, ஒரு 3 days முன்னாடியே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு அன்னைக்கு மார்னிங்கே ஒரு 5 o'clock 5:30க்கே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வீடு ஃபுல்லாமே ஒரு மாதிரி கலகலகலன்னு தான் இருந்துச்சு. இது வந்துட்டு புட்டு சுத்துறன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ராசஸ் மாதிரி தான். முகூர்த்த அரிசி அள்ளி போட்டுட்டு அந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்காக நம்ம தாய் மாமா வந்துட்டு அந்த சீர் இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. என் தங்கச்சி தான் வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாமே அந்த அன்னைக்குன்னு இல்லை, என்னுடைய கல்யாணத்துக்கு இந்த 1 week ஃபுல்லாமே என் தங்கச்சி தான் வந்துட்டு சூப்பராக கோலெல்லாம் போட்டு அழகா வச்சுக்கிட்டாங்க. என் தங்கச்சியும் அப்புறம் என் அக்காவும். சென்னையில் எப்படி நடக்கும்னு தெரியல, பட் ஊர் சைடில் டோட்டலாக வந்துட்டு நிறைய ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப காசு கொடுத்து பண்ணணும்னா இல்லை, எல்லாமே ஒரு மன திருப்தியில் பண்ணுறது. அதனால எல்லா ப்ராசஸுமே பார்க்க அழகாக இருக்கும். சென்னையிலலாம் வந்துட்டு பந்தக்கால் ஊண்ட நாள்லேருந்தே வந்துட்டு நலங்கெல்லாம் வைப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, லாஸ்ட் நாளுக்கு முன்னாடி நாள் மட்டும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். இதோட நம்மளுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே ரிசப்ஷன் இருந்தால் ரிசப்ஷன், இல்லைன்னா மேரேஜ்னா மேரேஜ். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் சைடில் இருக்கும். அதனால எனக்கு வந்துட்டு இந்த நலங்கு அந்த ப்ராசஸ்லாம் இருக்காது. ஸ்ட்ரெயிட்டா இந்த பந்தக்கால் ஊண்டிட்டு நம்ம வந்துட்டு கல்யாணம் நாளைக்குனா இன்னைக்கு நைட்டுக்கு அந்த முகூர்த்த அரிசி அள்ளி போடுற ப்ராசஸ் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாய் மாமாவை இந்த மாதிரி ஆர்த்திலாம் சுற்றி நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அக்கா தான் வந்து அன்றைக்கி ஆர்த்திலாம் எடுத்து இது பண்ணாங்க, எங்கள் அக்காவும் தங்கச்சும். அதுக்கப்புறம் இவங்க முடித்த கையோடு வந்துட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பா வந்துட்டு அவங்களுக்கு வந்து தோலில் இந்த டவல் அந்த வேஷ்டி மாதிரி போட்டு அவங்கள வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுவாங்க. இது வந்துட்டு தாய் மாமாங்களை நம்ம பொண்ணு வீட்டு சைட்லேருந்து பண்ணுற ஒரு வழக்கம். இதெல்லாம் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். எங்கள் அக்காவுக்குமே சேம் இதே மாதிரி தான், பட் இதை விட சூப்பராக பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்துட்டு ஊரில் எங்கள் அக்காவுக்கு பண்ணதுனால நாளைக்கு மேரேஜ்னா இன்னைக்கு நைட்டு பண்ணோம். இப்போ வந்துட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பா வந்துட்டு எங்கள் 3 தாய் மாமாங்களுக்குமே மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேஷ்டியுமே தோலில் போட்டுட்டு அவங்கள வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க. இப்போ இந்த கேப்பில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே ஒரு saree கட்டி ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த புட்டு சுற்றுறாங்கல்ல, ஸோ அந்த டயத்துக்கு வந்துட்டு நம்ம தாய் மாமாங்க வந்து நம்மளுக்கு ஒரு saree எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த saree தான் நம்ம கட்டிட்டு நம்ம வந்து அந்த புட்டு சுற்றுறதுக்கு அங்கே வந்து நிற்கும். அன்னைக்கு வந்து நாங்கள் சாப்பாடு வந்து ஆர்டர் தான் கொடுத்துருந்தோம், வெஜ்ஜு. பட் வந்து பத்தாம போயிட போகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் சித்தியும் என் தம்பியும் வந்துட்டு கொஞ்சமாக வெண்பொங்கல் மட்டும் வீட்டிலேயே வந்து செஞ்சுருந்தாங்க.
இப்போ வந்துட்டு நம்ம கையில் வந்துட்டு காப்பு கட்டுவாங்க தாய் மாமாவுக்கும் மேரேஜ் ஆகிறவங்களுக்கும். நம்ம வந்துட்டு நம்ம தாய் மாமா கட்டணும். தாய் மாமா வந்துட்டு எனக்கு கட்டுவாங்க. இப்போ நான் கட்டியிருக்க சாரி தான் எங்கள் தாய் மாமா விட எனக்கு எடுத்து கொடுத்த சாரி. இதை தான் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நான் வந்துட்டு இருப்பேன். இங்க இருந்தா காப்புதையும் கட்டுறாங்க, மூத்த சேலி போட்டு காப்புதையும் கட்டுறாங்க. மத்தியானத்துக்கு மேலதான் நான் போவாங்க. வாங்க வீட்டுக்கு வந்துருக்கோங்க. காப்பாற்ற போடுங்க. கையில நீங்க போட்டு சூப்பர் இங்க பாரு, முன்னாடி ஒரு கண்ணு ஒற்றை கண்ணா இருக்கு. காதல போய் தெக்கா சூழ மாட்டேங்க தெக்கா தெரியுங்களா அப்ப அது கேட்டியா தெக்கா வீடியோல வேற ட்ரவுசர் போடாம போ குமுறி போ டாடி நீ வீடியோ ஏ சஞ்சு கையில அள்ளி அப்படி அப்படி 2,000 years later. இங்க நான் காஞ்சி காசு இருக்கா நான் எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டா தோணு முடி வேற
உன் கலர் கண்டது தெரியல கையில எங்க வீட்டு சைடு பாத்தீங்கன்னா மெட்டி, அதுக்கப்புறம் கல்யாண வள்ளி, இது வந்துட்டு முன்னாடி நாளே நம்ம வீட்டு சைட்லயே வந்துட்டு போட்டு விட்டுருவாங்க. இப்பவுமே எனக்கு அதான் போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்துட்டு சென்னை சைடு மோஸ்ட்லி பண்ணுவாங்களான்னு தெரியல. நம்ம ஊர் சைடு எல்லாம் கண்டிப்பா இது வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எனக்கே வந்துட்டு அது என்ன நடக்குதுன்னே தெரியல. எனக்கு கொஞ்சம் புதுசுன்றதுனால கையை மட்டும் கட்டி நிக்க சொல்லிட்டாங்க. நம்ம வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே வந்துட்டு நின்றுட்டு இருந்தோம். நல்லா தெரியுது. டீ கொடுத்தது டீ குடிக்கிறது இல்லாம எடுக்கணும். ஒரு ஓரமா போடுவாங்க. ஆமா கட்டையில குச்சி தயார் பண்றாங்களே. அப்படியே நம்ம வந்துட்டு எங்க வீட்டு வாசல் சைடு பார்த்தா ஒரு கும்பலே வந்துட்டு லைனா நின்றுட்டு இருப்பாங்க. அது எதுக்குன்னா என்னை வந்துட்டு நான் இப்போ உள்ள போகும்போது என்னை அடிக்கணும். அதை வந்து என் கூட போறவங்க தடுக்கணும், என்னை வந்து காப்பாற்றணும். நம்மளுடைய முறை பசங்களா இருப்பாங்கல்ல, பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு நம்ம இந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு நம்ம இப்போ உள்ள பாஸ்டா ஓடிடணும். ஓடும் போது நம்ம முறை பசங்க அடிப்பாங்க. நான் வர அப்பதான் வந்து அந்த தண்ணிலாம் வந்து தெளிச்சேன்னா சரி எங்க பாஸ்டா ஓடி டைல்ஸ்ல வலிக்கு வந்துட போறேன்னு சொல்லிட்டு பொறுமையா வர நடந்தேன். எனக்கு பழுக்குன்னு ஒரு அடி மட்டும் பட்டுச்சு. ஆனா யார் அடிச்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் உள்ள வந்துட்டேன். ஒரு வழியா ஒரு 8:30 மணிக்கு மேலதான், ஒரு 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டா டைம் தெரியல. அப்பதான் வந்துட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் சாப்பிட்டாங்க. நாங்க தான் வந்துட்டு லாஸ்ட். இவங்க தான் எங்க அம்மா. நிறைய பேர் வந்துட்டு எங்க அம்மா வீடியோல பாத்துருக்க மாட்டீங்க. எங்க அம்மா கொஞ்சம் ஷை டைப் என்ன மாதிரி. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கூட தூங்குறதுக்குலாம் டைம் இருக்காது. கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்து வைக்கணும். ஸோ அது முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இங்க இருந்து மண்டபத்துக்கு கிளம்பணும். இதுக்கிடையிலே வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணி போகும்போது அந்த பித்தளை குடத்துல முறுக்கு, அதிரசம், லட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு எல்லாருமே பிஸியா அடிக்கிட்டு இருந்தாங்க. இது முடிச்சுட்டு கரெக்டா ஒரு மதியம் போல 1:30 2க்குள்ள நம்ம வந்துட்டு மண்டபம் ரீச். அதுக்கப்புறம் எங்க வீட்ல இருந்து நான் கிளம்புனது, அதுக்கப்புறம் அங்க இருந்து நான் மண்டபத்துக்கு போனது, என்னோட என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷன், இதுக்கு வந்துட்டு நானே எவ்வளவு அழகா மேக்கப் பண்ணேன், இதெல்லாம் நெக்ஸ்ட் வரும். ஸோ மறக்காம என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க.